பாலியல் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என மறுப்பு தெரிவித்துள்ள நடிகர் நிவின் பாலி இதன் பின்னணியில் சதி இருப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே பாலியல் வழக்கில் மலையாள இயக்குனர் ரஞ்சித்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் இன்று முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சிவ சபாபதி மற்றும் பிரசாத். குடிநீரில் போதை மருந்து கலந்து பலாத்காரம் செய்ததாக நடிகர் நிவின் பாலி உட்பட 6 பேர் மீது இளம்பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். துபாயில் 3 நாட்களாக அறையில் பூட்டி வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தன் மீதான இந்த பாலியல் புகாரை மறுத்துள்ள நடிகர் நிவின் பாலி இதன் பின்னணியில் கூட்டு சதி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது முழுக்க அடிப்படை ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு. அந்த பொண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை. இந்த குற்றச்சாட்டால் என் குடும்பமும் பாதிக்கப்படுது. 100% என் மேலே எந்த தப்பும் இல்லை. சட்ட ரீதியாக இதை நான் சந்திப்பேன். உண்மையை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போவேன். வங்காள நடிகை அளித்த பாலியல் புகாரின் பேரில் பதிவான வழக்கில் மலையாள இயக்குனர் ரஞ்சித்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் இன்று முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மறுபுறம் கடந்த 2017ஆம் ஆண்டில் பெங்களூருவில் படப்பிடிப்புக்காக தங்கிய போது பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளம் நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மலையாள நடிகர் அலன்ஷியருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே புகார் அளிக்கும் பெண்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் சைபர் தாக்குதல் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள சினிமா பெண்கள் அமைப்பான WCC தெரிவித்துள்ளது. மக்கள் விரும்பும் வரை மலையாள சினிமாவுக்கு எதுவும் ஆகாது என்றும் எல்லாம் தெளிவாக இருக்கட்டும், மேகங்கள் மறையட்டும் என்றும் நடிகை மஞ்சு வாரியர் கூறியுள்ளார். சினிமா மட்டுமின்றி எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு வன்கொடுமை நடப்பதாக நடிகை குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். நான் மறுபடியும் கேட்குற கேள்விதான், எல்லா துறையிலும் இருக்கு. அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஹெமா கமிட்டி ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கல? ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? இல்லை வேற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா? இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா? இல்லை அரசியலில் நடக்கலையா? எல்லா இடத்துலையும் நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இது ஒரு புறம் இருக்க, கேரளாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக கேரள காவல்துறையின் குற்றப்பதிவு அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக 2023ஆம் ஆண்டில் 4710 வழக்குகளும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 2327 வழக்குகளும் பதிவாகி உள்ளன. செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். கேரளா உயர்நீதிமன்றத்திற்கு வரும் 9ஆம் தேதி கேரள அரசு ஹேமா கமிட்டியின் அறிக்கையில் விடுபட்ட பக்கங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் இது எல்லாத்தையுமே சீலிடப்பட்ட கவரில் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளார்கள். ரஞ்சித், நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.